صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தில் சிறப்பான ஜும்ஆவுடைய நாளிலே அவனது இறை இல்லத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட செய்து நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடுவதற்கும் உண்டான ஒரு மகத்தான நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ரஜபுடைய மாதம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள் பருவத்தில் கணக்கிடப்படுகின்றன. இன்ன ஐத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா, அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய கணக்கு என்பது 12. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள், சிறப்பான மாதங்கள். மற்ற 8 மாதத்தை விடவும் இந்த 4 மாதம் உயர்வு பெற்றது, சிறப்பு பெற்றது. மற்ற 8 மாதத்தில் இருப்பதை போல் இந்த 4 மாதத்தில் இருக்கக்கூடாது. இதுவும் மாதத்தில் ஒன்றுதானே என்று நினைக்க கூடாது. மற்ற மாதத்தில் நாம் சர்வ சாதாரணமாக நடப்பதை போல் இந்த மாதத்தில் நாம் நடக்கக்கூடாது. இந்த மாதத்தை நாம் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். ரஜபுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ரஜபு முவர் என்பதாக சொல்வார்கள். அதாவது மக்காவினுடைய பல்வேறு கோத்திரத்திலே பனு ஹாஷிம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், பனு அப்துல் முத்தலிப் என்று கேள்விப்படுகிறோம், பனு கினானா என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஊர்களில் எப்படி வகையராகல், அதே போல இந்த வீட்டுக்குண்டான பெயர் என்று இருக்கிறதோ, இந்த கோத்திரத்திற்குண்டான பெயர் என்று இருக்கிறதோ, அதே போல் அவரவர்கள் தங்களுடைய மூதாதையர்களை மையமாக வைத்து தங்கள் குடும்பத்திற்கும் கோத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர்களோடு அவர்கள் பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் முவர் என்ற ஒரு கோத்திரம், அவர்கள் ஏன் ரஜபுடைய மாதத்தோடு இணைத்து சொல்லப்படுகிறார்கள்? அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம்? இந்த 4 மாதத்தில் இறைவன் புனிதமான மாதமாக ஆக்கியிருக்கிறான். அதற்கு முன்னாடியும் அது புனித மாதமாகவே கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாதம் வந்து விட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபலா தظ்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அந்த மாதத்தில் உங்கள் நஃப்ஸுகளுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். பாவத்தில் ஈடுபட்டு, சண்டை சச்சரவில் ஈடுபட்டு, வீணான காரியத்தில் ஈடுபட்டு அந்த மாதத்தின் புனிதம் அதனால் கெட்டு போவாது. நீங்கள் உங்களுக்கே நீங்கள் அநீதம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு நீங்களே கொல்லிக்கட்டை வைத்ததை போன்ற ஒரு நிலைதான் இந்த சிறப்பான மாதத்திலே நீங்கள் பாவ காரியங்களில், வீணான காரியங்களில் ஈடுபடுவது. அரபுகள் இந்த மாதத்தில் போர் செய்வது தடை செய்யப்பட்டது, கண்ணியமிக்க மாதம் என்பதை விளங்கி வச்சிருந்தாங்க. ஆனால் தங்களுடைய மனோ இச்சைக்கு தகுந்தால் போல் மாதத்தை மாற்றிக்கொள்வார்கள். இந்த மாசத்துல, போன மாதத்தில் ஒரு போர் ஆரம்பிக்கிறது, சஃபரிலேன்னு வச்சுக்கோமே, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவல், ஜமாதுல் ஆஹிர், இப்படி தொடர்ந்தால், அல்லது ஜமாதுல் ஆஹிரிலே ஒரு போர் நடக்கிறது, ரஜபு வந்தா அந்த மாதத்தின் கண்ணியத்தை கருதி அதை ஸ்டாப் பண்ணிடணும். போர் செய்யக்கூடாது, சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. அதான் அந்த கண்ணியமான மாதத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. ஆனா இந்த அரபுகள் என்ன செய்வார்கள்? தங்கள் இஷ்டத்திற்கு ஏற்ற மாதிரி மாதத்தை மாற்றிக்கொள்வார்கள். சண்டை போட வேண்டும் என்பதற்காகவே, போர் செய்ய வேண்டும் என்பதற்காகவே, அந்த போரை தங்கள் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சண்டையை கண்டினியூ பண்ணுவதற்காக இந்த மாதத்தை மாற்றிடுவார்கள். இந்த மாதம் ரஜப் அல்ல, இந்த வேறொரு மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம், ரஜபை கொஞ்சம் தள்ளி போட்டு விடலாம் என்று ரஜபை மாற்றக்கூடிய, மாதங்களை மாற்றக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது.
அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது சொல்வான், இன்னமன் நஸீஉ ஸியாதத்துன் ஃபில் குஃப்ர். அப்படி நீங்கள் மாதத்தை மாற்றி உங்கள் நஃப்ஸுக்கு ஏற்றார் போல, உங்கள் மனோ இச்சைக்கு தகுந்தாற் போல் நீங்க சண்டை போடணுன்றதுக்காக அந்த மாதத்தை மாற்றுவது என்பது குஃப்ரில் ஆக உச்சகட்டமான ஒரு மோசமான காரியம். அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்வார். ஆனால் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, முதல் கோத்திரத்தார் மட்டும் இதிலே சற்று மாறுபட்டவர்களாக இருந்தார்கள். யாரு எப்படி வேணா மாதத்தை மாத்திக்கிட்டோம், எங்களுக்கு இந்த மாதம் கண்ணியமான மாதம் தான். ரஜபை கொண்டு போய் ஷாபானாக மாற்றுவது, ஷாபானை ரஜபாக மாற்றுவது எங்களிடத்தில் கிடையாது. நாங்கள் இறைவன் ஏற்படுத்திய இந்த கண்ணியமிக்க மாதத்தை கண்ணியமாகவே நாங்கள் கடைபிடிப்போம் என்று ஸ்ட்ராங்கா இருந்தார்கள். அதனால் அந்த மாதம் ரஜபு முதல் அத்தனை அரபு கோத்திரத்தாருக்கு மத்தியிலேயும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய முதலுடைய மாதம் ரஜப் என்று சொல்லப்பட்டது. வரலாறுகள் அப்படித்தான் எழுதப்படுகிறது. அப்ப இந்த ரஜபுடைய மாதம் எல்லா மக்களும் வேறு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் யாருக்கான மாதம்? யார் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி பாவங்களை விட்டு தவிர்ந்து கொண்டு வீணான சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், கலகங்கள், தேவையற்ற காரியங்களில் இருந்து தங்களை தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய மாதம் தான் இந்த சிறப்பு மிக்க மாதம். அவர்கள் தான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நாம் போன மாதத்திற்கும் இந்த மாதத்திற்கும் நம் வாழ்க்கையில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும். கடந்த மாதத்தில் நம்முடைய செயல்பாட்டிற்கும் இந்த மாதத்தினுடைய செயல்பாட்டிலும் ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். அது நல்ல காரியமாக மாற வேண்டும். பலரோடு நாம் சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருக்கலாம், பார்க்கும் பொழுதெல்லாம் அவனை கோபமாக பார்த்திருக்கலாம். இந்த மாதத்தில் நாம் அவரை கோபத்தோடு பார்க்க கூடாது, கருணையோடு பார்க்க வேண்டும். அது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கான அடையாளம். இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன, இது ரமலானை நோக்கி நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதம், ரஜபு கடக்க கடக்க நாம் ரமலானை நெருங்கி கொண்டிருக்கிறோம். நல் அமல்களிலும் இபாதத்துகளிலும் நாம் முழுமையாக மூழ்கி நிற்க வேண்டிய ரமலானுடைய மாதத்தின் தயாரிப்புக்கான ஆரம்பம் இந்த ரஜபு தான். எனவே நாம் இபாதத்துகளை ஒரு பக்கம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நற்காரியங்களில் நாம் அதிகம் ஈடுபட வேண்டும். இன்னொரு புறம் நாம் படைப்பினத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். தொழுகை எல்லோரும் செய்து விடலாம், நோன்பை எல்லோரும் பிடித்து விடலாம், தராவீகை கூட தொழுது விடலாம். ஆனால் இந்த அமல்களை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? செஞ்ச அமல் அல்லாஹ்விடத்தில் போய் மக்பூலாக ஆகி அது திரும்பவும் நமக்கு பன்மடங்கு நன்மைகளாக இறை பொருத்தமாக கன்வெர்ட் ஆகி நம்மகிட்ட வரணுமே. அதுல நாம் நிறைய வேலைகளை செய்து அதை வீணாக்கி விடுவோம். பொய் பேசுவது, புறம் பேசுவது, ஃபசாது ஃபித்னாக்களில் ஈடுபடுவது, பிற முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பது, பிற முஸ்லிம்களோடு சண்டை சச்சரவில் ஈடுபடுவது, வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, இது அத்தனையுமே மாற்றிக்கொண்டு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதம் இந்த ரஜபுடைய மாதம். ஏன்னா அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய அமல் மனிதர்களுக்கு லேசானது. அது அல்லாஹ் நினைத்தால் அந்த அமலை செய்யாமலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கான வழிகளை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். ஆனால் அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த மோசடிகளும், அவர்களை நாம் தரக்குறைவாக நடத்துவதும், அவர்களுக்கான தவறான காரியத்தில் ஈடுபடுவதும் நம்மை வெகுவாக பாதிக்கிறது. ரஜபுடைய மாதத்தின் நாயகராக இருக்கக்கூடிய குத்புல் ஹிந்த் காஜா முஹைனுத்தீன் அஜ்மீரி சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு, எந்த எதிரிகள் தன்னுடைய இருப்பிடத்தை ஏதோ அவர்களுடைய மதம் சார்ந்த கடவுள் இருப்பதாக கூறினார்களோ அந்த எதிரிகளின் கரங்களாலே போர்வையை பெறக்கூடியவர்கள் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த எதிரிகளும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் குத்புல் ஹிந்த். இந்தியாவில் எத்தனை அரசர்கள் வந்தாலும் அவர்களுடைய ஆன்மீக ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒரு முஃமின் இந்த உலகத்தில் பிற முஸ்லிமை கேவலப்படுத்துவதால், பிற முஸ்லிமை வருத்தப்படுத்துவதால், பிற முஸ்லிமுக்கு துன்பம் இழைப்பதால் அவன் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு ஏற்படுமே, அதுபோல் வேறு எந்த பாவமும் அவன் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாது. மது குடிக்கிறான், ஜினா செய்கிறான்,
கொள்ளையடிக்கிறான், கொலை செய்கிறான். இது அவன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பாதிப்பை விடவும், இதனால் அவன் இந்த உலகத்தில் அடையக்கூடிய துன்பத்தை விடவும், இதனால் அவன் இந்த மறுமையில் பெறக்கூடிய தண்டனை விடவும் ஆக மோசமான பாதிப்பும் துன்பமும் என்ன? ஒரு முஃமினை, சக முஃமினை, தன் உள்ளத்தில் எந்த அல்லாஹ் ரசூலின் மீது ஈமான் வைத்திருக்கிறாரோ அதே ஈமானை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஃமினை வருத்தப்படுத்துவது, அவரை காயப்படுத்துவது, அவருடைய மனதை வேதனைப்படுத்துவது, அவருக்கு தொல்லை தருவது, அவருக்கு மோசடி செய்வது, இது ஆக மோசமான ஒன்று. எனவே நாம் எவ்வளவுதான் வேறுபாடுகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், மோதல்கள் இருந்தாலும், அநீதி இழைக்கப்பட்டே இருந்தாலும் கூட ஒரு முஃமினோடு நாம் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்வது என்பது ரஜபை கண்ணியப்படுத்துவதும் ரமலானை எதிர்பார்ப்பதிலும் உண்டான ஒரு முக்கியமான நற்காரியமாக இருக்கிறது. முன் சென்றவர்கள் எவ்வளவு தங்களுடைய வாழ்க்கையிலே சக முஸ்லிம்களோடு அதிகமாக அவர்கள் நல்லுறவை பேரினார்கள். சமூக சேவை என்று பேசுகிறோம், பொது நலன் என்று பேசுகிறோம், ஹிதுமத் என்று சொல்கிறோம், சோசியல் சர்வீஸ் என்று சொல்கிறோம். இது அத்தனைக்கும் பின்னணியில் ஒரு முஃமினை காயப்படுத்தாமல் வாழ்வது என்பதுதான் முதல் அர்த்தம். காலத்திற்கு காலம் பிற மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையினுடைய விகிதம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பார்க்கிறோம். காசு பணங்கள் அதிகம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ் உயர்ந்த செல்வமாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு காலம் அடிமைகளை உரிமை விடுவது தேவையாக இருந்தது. பல அடிமைகளை அடிமை தலையிலிருந்து விடுவிக்க வேண்டிய காலமாக இருந்தது. தஹரீரு ரகபா, அடிமைகளை உரிமை விடுதல், ஃபக்கு ரகபா, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அடிமைகளை உரிமை விடுவது, இது ஒரு உயர்ந்த காரியமாக இருந்தது. மூமின்களுக்கு தண்ணீர் புகட்டுவது, அது ஒரு காலத்தில் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. நோயாளிகளை அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பது, அது ஒரு முக்கியமான சேவையாக இருந்தது. கல்வி அறிவு இல்லாத நேரத்தில் அந்த கல்வி அறிவை புகட்டுவது என்ற ஒரு மிகப்பெரிய சேவையாக இருந்தது. காலத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப சேவை என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. சேவை என்று வரும் பொழுது, சமூக வெளியில் ஒரு மனிதன் நிற்கும் பொழுது முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்த சேவை உயர்வானது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு முன்னால், நபியாக மக்களுக்கு மத்தியிலே அறிமுகமாவதற்கு முன்னால் நம்பிக்கையாளராக அறிமுகமானார்கள். நான் நபி என்று அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் வந்தது. ஆனால் அதற்கு முன்னாலேயே மக்கள் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் என்ன? அல் அமீன், இவர்கள் நம்பிக்கையாளர்கள். அஸ்ஸாதிக், இவர்கள் உண்மையாளர்கள். மக்கள் எல்லாம் வெளியூருக்கு போவதாக இருந்தால் தங்களுடைய சொத்து பத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டு போறது? யாரை நம்பி அதெல்லாம் விட்டுட்டு போறது? இன்னைக்கு மாதிரி செக்யூரிட்டி லாக்கர் எதுவும் இல்லாத காலம், எந்த விதமான பந்தோபஸ்தும் செய்ய முடியாத காலம். அப்போ தங்கள் நம்பிக்கையானவர்களிடத்தில் அந்த பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு செல்வார்கள். அப்படி நம்பிக்கைக்குரியவராக குறைஷிகளுக்கு மத்தியிலே மாறியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் எந்த பொருளை கொடுத்தாலும் அந்த அமானிதத்தை பத்திரப்படுத்தி மறுபடியும் அவர்கள் எத்தனை காலங்கள் கழித்து வந்தாலும் திரும்ப கொடுக்கக்கூடிய அல் அமீனாக அவர்கள் இருந்தார்கள். யார் ஒரு ரகசியத்தை சொன்னாலும் அந்த ரகசியத்தை பாதுகாத்து அவருடைய மானத்தையும் மரியாதையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கையாளராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அஸ்ஸாதிக், எப்பொழுதுமே உண்மையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரிடத்தும் அவர்கள் பொய் சொன்னதில்லை. இந்த குவாலிட்டிஸ் தான் முதலில் அவர்களை ஒரு நல்ல மனிதராக சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. நபி அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னால் சமூக சேவையில் ஈடுபட்டார்கள். அந்த சேவை அவர்களுடைய நம்பிக்கை, நாணயம், நற்குணமாக முதலில் வெளிப்பட்டது. அது தண்ணீர் கொடுப்பதாகவோ காசு செலவழிப்பதாகவோ அந்த சேவை வெளியாகவில்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த நற்குணத்தை மக்களுக்கு எடுத்து காட்டி அதன் மூலம் தன் சேவையை துவங்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் நல்ல சேவைகளை செய்வதற்கு முன்னால் நாம் நற்குணம் உள்ளவர்களாக மக்களிடத்தில் முதலில் அறியப்பட வேண்டும். நம்முடைய நல்ல குணங்கள் மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். நம்முடைய நற்பண்புகளால் மக்கள் கவரப்பட்டு இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு எல்லா வகையிலும் மனதளவில் நெருங்கியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில்
ஆக உயர்ந்த இபாதத்தான ஹிதுமத்துல் ஹல்க், மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை மக்பூலானதாக, பொருந்தி கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறப்பான மாதத்தில் மக்கள் சேவைக்குரிய நற்குணங்களை நம்மில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இபாதத்துகள், தஸ்பீஹ்கள், திலாவத்துல் குர்ஆன், அதையெல்லாம் நாம் செய்து விடுவோம் ரமலான் வந்தால். ஆனால் நாம் மக்களுக்கு மத்தியிலே எந்த நம்முடைய குணங்கள் எல்லாம் அவர்கள் மனதை வருத்தப்படுத்துகிறதோ, அவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு காரணமாக இருக்கிறதோ, அந்த குணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் அதிகமாக கோபப்படுறார், இந்த மாதத்தில் அந்த கோபத்தை குறைத்து கொண்டே போக வேண்டும். ஒரு மனிதர் அதிகமாக பொய் சொல்கிறார், இந்த மாதத்திலிருந்து பொய் சொல்வதை அவர் விட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆக உயர்ந்த அமலாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யாமலே இருக்கிறார், பேசாமலே இருக்கிறார், இந்த மாதத்திலிருந்து ஒரு சலாமாவது சொல்லி பழக வேண்டும். தன்னுடைய உறவினர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார், இவர் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? லைலத்துல் கத்ருடைய இரவு வரப்போகிறது, ஷஅபான் இருக்கக்கூடிய பராத்துடைய இரவு. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அன்றைய இரவில் எல்லா மக்களுக்கும் தேவையான அவர்களுடைய ரிஸ்குகளை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான், அவர்கள் அமல்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். அந்த பராத்துடைய இரவிலும் சரி, 1000 மாதத்தை விட சிறந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் சரி, எந்த ஒரு மனிதன் உறவுகளோடு சண்டை போட்டுக் கொண்டு பேசாமல் இருக்கிறானோ அவனுக்கு அந்த இரவில் எந்த பயனும் கிடைக்காது. 1000 மாதத்தில் ஒரு வினாடியினுடைய சிறப்பை கூட அவனுக்கு கிடைக்காது. அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். முஷாஹின் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். உறவுகளை துண்டித்தவன், உறவுகளை பிரித்தவன், இவனுடைய இபாதத்தோ இவனுக்கு மன்னிப்போ அந்த இரவில் கிடைக்காது. இப்ப எவ்வளவு பயங்கரமான ஒரு செயல் உறவுகளை முறிப்பது, எவ்வளவு மோசமான செயல் நம்முடைய கோபத்தை பிறர் மேல் கொப்பளிப்பது, எவ்வளவு மோசமான செயல் பிறரை பற்றிய தவறான பொய்யான புனைவுகளை, புரட்டுகளை, புறங்களை மக்கள் மத்தியிலே பரப்புவது. இது அத்தனை விட்டும் ஒரு முஃமின் இந்த மாதத்திலிருந்து தன் அமல்களை சரி செய்வதை விட அதிகமாக தன்னுடைய குவாலிட்டிஸை, தன்னுடைய அகலாக்கை, நற்குணத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு முஃமினை நல் அமல்களை பாதுகாப்பதை நோக்கி நகர்த்து கொண்டே செல்லும். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நல் அமல்களில் நாம் அறியாத விஷயங்களை தேடி தேடி செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான தோழர் சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே மக்காவிற்கு போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒரு கோவேறு கழுதை ஸ்பெஷலாக வைத்திருப்பார்கள். வெயில் தலையில் படாமல் இருப்பதற்கு அழகான ஒரு தலப்பாகை கட்டியிருப்பார்கள். ஒரு நாள் அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ற ஹதீஸிலே வருகிறது, அதை கொண்டு அவர்கள் ராஹத் பெறுவார்கள், ஒரு இளைப்பாறுதல், ஒரு நிம்மதி அவர்களுக்கு அந்த கழுதையில் உட்கார்ந்து பயணிப்பதிலும், அந்த அமாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலப்பாகையை போட்டுக்கொண்டு பயணிப்பதிலும் அவர்களுக்கு ஒரு இன்பமான ஒரு நிலை ஏற்படும். ஆனால் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அராபி, ஒரு காட்டரபியை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அந்த ஃபுலான் இப்னு ஃபுலான், நீ இன்னார் மகன் இன்னாரா என்று கேட்டார்கள். நீங்கள் அவர்தானா என்று கேட்டார்கள். ஆமா, நீங்க சொல்லக்கூடியவர் தான் நான், அவருடைய மகன் தான் நான் என்று சொன்னவுடன் தன் கோவேறு கழுதையும் தன்னுடைய அந்த அழகான தனக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய அந்த தலைப்பாகையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள். கூட வந்த மற்றவர்கள் கேட்டார்கள், ரொம்ப பிரியமா வச்சிருந்தீங்களே, ரொம்பவும் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரு ராகத்தை தரக்கூடியதாக இருந்துச்சே, ஏன் அதை போய் அந்த அராபிட்ட கொடுத்துட்டீங்க, யாருன்னு தெரியல, அவருக்கு போய் நீங்க கொடுத்துட்டீங்களே என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இன்ன மின் அபர்ரில் பர்ரி ஐ யஸில الرجுலு வுத்த அபீஹி. இன்ன மின் அபர்ரில் பர்ரி சிலத் الرجுலி அஹ்லி வுத்த அபீஹி பஅத ஐ யுவல்லி.
ரெண்டு வகையாக ஹதீஸில் இதை சொல்வார்கள். நற்காரியங்களில் ஆக சிறந்த நற்காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையுடைய மறைவுக்கு பின்னால், தன் தந்தை தங்களை விட்டும் நீங்கியதற்கு பின்னால், தந்தை யாரோடு நட்புறவு வைத்திருந்தாலோ, ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருந்தாரோ அவருக்கு நன்மைகள் செய்வது. வாப்பா ஒருத்தருக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, நாம அப்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்போம். நம்முடைய காலம், நாம பெரிய ஆளாகி வளர்ந்து வாப்பாவும் நம்ம விட்டு போயிருக்கலாம், அவர்கள் வயசான காலத்தில் இருக்கலாம், இல்ல அதற்கு பிறகு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். நாம் அவர்களை போய் சந்திப்பது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது நாம் செய்யக்கூடிய நன்மைகளில் ஆகச் சிறந்த நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அராபி யார் தெரியுமா? என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோழர் இவர். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அடிக்கடி வருவார்கள், பேசிக்கொள்வார்கள், ஒன்றாக இருப்பார்கள். எனவே என் தந்தையினுடைய அந்த தோழரை, தந்தையினுடைய ஒரு நண்பரை நான் கண்ணியப்படுத்துவதற்காக எனக்கு விருப்பமான அந்த பொருளை கொடுத்து விட்டேன். எனவே நான் செய்த இந்த செயல் என்னுடைய நன்மையான காரியத்தில் மிக நன்மையானது என்று சொன்னார்கள் சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே நாம் நம்முடைய தந்தையினுடைய நண்பரை கண்ணியப்படுத்துவதும் ஒரு நல்ல அமல். இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் யாரெல்லாம் நற்காரியங்கள் செய்கிறார்களோ, பொது சேவைகளில் ஈடுபடுகிறார்களோ, சமூக சேவையில் ஈடுபடுகிறார்களோ, அவர்களை பாராட்டுவதும் ஊக்குவிப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் ஒரு சிறந்த செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மன்னர் நஜ்ஜாஷியினுடைய ஒரு குழு வருகிறது. ஏதோ ஒரு வேலையாக வந்தார்கள். நபி அவர்கள் விருந்தாளியாக அவர்களை அழைத்து தானே முன்னின்று அவர்களுக்கு எல்லா விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க, தண்ணியை ஊத்துறாங்க. அத்தனை சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொன்னா, தாங்கள் ஏன் இவ்வளவு மெனக்கெடணும், நாங்க செய்யறோமே, கொடுங்களேன், நீங்க உட்காரலாமே, நாங்கள் செய்து கொள்கிறோமே என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹும் கானூ லி அஸ்ஹாபினா முக்ரமீன். இந்த மக்கத்து மண்ணிலே மார்க்கத்தை பின்பற்ற முடியாத நேரத்தில், தொழ முடியாத நேரத்தில், குர்ஆனை ஓத முடியாத நேரத்தில், வாழ்க்கை நிம்மதியாக மூச்சு விட முடியாத நேரத்தில் நம்முடைய தோழர்கள் இங்கே இருந்து அங்கே போனார்களே, யார் என்றே தெரியாது, முன்பின் தெரியாத ஒரு அரசர், கிறிஸ்தவ அரசராக இருந்தவர். ஆனால் நம்முடைய தோழர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தினார். இந்த மார்க்கத்தை தாங்கி நிற்கக்கூடிய, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய நாட்டை துறந்து போகக்கூடிய ஒரு குழுவை, நம்முடைய தோழர்களை கண்ணியப்படுத்திய நஜ்ஜாஷியினுடைய தோழர்கள் இவர்கள். எனவே இவர்களை நானே சங்கை செய்ய வேண்டும். இன்னஹும் கானூ லி அஸ்ஹாபினா முக்ரமீன். நம்முடைய தோழர்களை கண்ணியம் செய்தவர்கள் இவர்கள், மார்க்கத்தின் தீரர்களை மதித்தவர்கள் இவர்கள். எனவே நானும் அவர்களை மதிப்பதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக நானே இறங்கி வேலை செய்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மார்க்கத்திற்காக, இந்த உலகத்திலே இஸ்லாத்திற்காக, முஸ்லிம்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், அதற்காக சேவை செய்யக்கூடியவர்கள், அதற்காக நேரம் கொடுக்கக்கூடியவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதுவும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது. நம்மால எந்த சேவையும் செய்ய முடியல. காலையில போனா ஆபீஸுக்கு போறதுக்கும் வியாபாரத்திற்கும் போறதுக்கும் கரெக்டா இருக்கு, திரும்ப வீட்டுக்கு வந்தா மனைவி மக்களை பார்க்கறதுக்கும் கரெக்டா இருக்குது. நம்ம எங்க போய் பொது சேவை செய்வது என்றால், யார் இந்த சேவையை முன்னெடுத்து தன்னுடைய நேரத்தை, காலத்தை செலவழித்து இந்த சமூக சேவையில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதனால் அவர்களுக்கான அந்த சேவையை, அந்த நற்கூலி நமக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பங்கு தருகிறார். இப்படி ஏராளமான நல் அமல்களும் நற்காரியங்களும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நாம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களில் ஆக சிறந்தது, இன்னைக்கு எது ரொம்ப தேவையா இருக்கு? காசு பணம் எல்லா இடத்திலும் இருக்குது. உணவு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒவ்வொரு மிஸ்கீன்களும் 2-3 பொட்டலத்தை தூக்கிட்டு போகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உணவுகள் அதிகமாக விநியோகம் செய்யப்படுகிறது. வசதி வாய்ப்புகள் நிறைய வந்து விட்டது. கார்கள், பங்களாக்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் யாருடைய உள்ளத்திலேயும் நிம்மதி இல்லை. தன்னை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்வதற்கு ஒரு நபர் இல்லை. தன்னை பார்த்து மலர்ந்த முகத்தோடு சிரிக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை. தனக்கு ஆதரவாக நல்வார்த்தைகளை பேசுவதற்கும் சொல்வதற்கும் இன்னைக்கு ஆள் இல்லை.
சுத்தி எல்லா பொருட்களும் இருக்கு. அலங்கார பொருள் இருக்கிறது, அழகு சாதனங்கள் இருக்கிறது, டைனிங் டேபிள் இருக்கிறது, பளபளப்பான மார்பிள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. வெளியில் எத்தனை இன்பம் தரக்கூடிய பொருட்கள் இருக்கிறது, மனதிலே இன்பம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால் தான் நீங்கள் காசு கொடுப்பது சதகா, தர்மம் செய்வது சதகா, உணவை கொடுப்பது சதகா, இதுவெல்லாம் சதகா தான். ஆனால் இது எல்லாம் நிறைந்து விட்ட காலத்தில், சதகாவை எல்லாரும் எல்லாவற்றிற்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலத்தில் ஒரு முஃமின் எதை சதகா செய்வது? அத்தபஸ்ஸுமு அலா வஜ்ஹி அஹீக சதகா. உங்களுடைய சகோதரரை பார்த்து நீங்கள் புன்முறுவதாக ஒரு ஸ்மைலிங் செய்வது என்பதும் சதகா தான். இன்னைக்கு ஒருவரை பார்த்து சிரித்து விட்டால் அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய 1000 கவலைகள் பறந்தோடி விடுகிறது. உங்களை அல்லாஹ் நல்ல வைப்பான், உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய 1000 கவலைகள் அதில் பறந்து விடுகிறது. இந்த நல்ல வார்த்தைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல 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 ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை பிறருக்கு நாம் சொல்வது அவர்களுடைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைக்கிறது. அவர்களிடம் இருக்கக்கூடிய நற்கர்மங்களை முற்படுத்தி வைக்க வேண்டும். அவங்களுடைய யாரை பார்த்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்கக்கூடிய எண்ணம் நம்மில் ஏற்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு அமல். இது ஏதோ சாதாரண ஒரு விஷயமாக நாம் கடந்து போய்விட முடியாது. ஒரு முஃமினுடைய உயர்வான அமல்களின் அடிப்படையாக இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கிறது. ஒரு பாசிட்டிவான பார்வை. உங்களுக்கு 1000 கவலைகள் இருக்கிறதா, அது பறந்து போக வேண்டும் என்று சொன்னால் கவலை உள்ளவரிடம் போய் 4 நல்ல வார்த்தை சொல்லி பாருங்க, உங்க கவலை அல்லாஹ் போக்கிடுவான். வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அகீஹி. உனக்கு 1000 தேவை இருக்குப்பா, ஆனால் நீ உன் தேவையை விட்டுட்டு உன் சகோதரன் ஒருவனுடைய தேவைக்காக முன் நின்றால் உன் தேவைக்கு அல்லாஹ் பொறுப்பேற்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமக்கு எந்த துயர் இருக்கிறதோ அந்த துயர் சார்ந்த நபருக்கு அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு வழியை நாம் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படி நாம் செய்தால் அல்லாஹ் நம் கவலைகளை நீக்கி விடுவான். எனவே புன்முறுவலான முகம், யாரை பார்த்தாலும் சிரிக்கக்கூடிய ஒரு பக்குவம், எல்லோரிடத்திலும் நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய அந்த பழக்கம், எல்லோரிடத்திலும் நல்லதை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த பக்குவம், இது அனைத்துமே ஒரு முஃமினுக்கு இபாதத் தான். மற்ற தொழுகை, நோன்பு, மற்ற ஜகாத், மற்ற நல்ல அமல்கள், இதுவெல்லாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டானது. ஆனால் ஒரு முஃமினோடு நாம் உறவாடி அவருக்கு நாம் தரக்கூடிய அந்த நற்குணம் இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடுகளவு சந்தோஷம் இருக்கிறது, அதை அல்லாஹ் மிக உயர்ந்ததாக பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சண்டை சச்சரவுகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற காரியத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூமின்களுக்கு நீங்கள் உணவை கொடுப்பீர்களோ, காசு பணத்தை கொடுப்பீர்களோ, இதையெல்லாம் ஒரு புறம் இருக்க, மூமின்களை பார்த்தால், நம்மை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும், ஒரு நிம்மதி ஏற்பட வேண்டும், ஒரு மன ஆனந்தம் ஏற்பட வேண்டும், கஷ்டத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை ஏற்பட வேண்டும். இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த இபாதத்தாக பார்க்கப்படுகிறது. ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்புமிக்க மாதத்தில் ஹுகூகுல் இபாத் என்று சொல்லப்படக்கூடிய அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அமல்களில் எப்படியெல்லாம் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த தயாரிப்பை, பக்குவத்தை நம்மில் ஏற்படுத்தி அருள்வானாக. அதன் மூலம் ரஜபிலும் ஷஅபானிலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமலானிலும் நாம் பிறருக்கு உதவியும் உபகாரமும் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அதன் மூலம் ரமலானை, ரஜபை, ஷஅபானை கண்ணியப்படுத்தியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.